கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்ஜி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற மாதிரி மாணவர்களுக்கான தேர்தல் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்ந்து மாணவ மாணவியர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். கோவை பீளமேடு பகுதியில் பிஎஸ்ஜி மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளியானது எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகின்றது. இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன் மட்டுமின்றி மாணவர்களுக்கு உலக அரசியலும் தெரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்காக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் வரை வாக்குகளை செலுத்தினர். தொடர்ந்து இந்த தேர்தல் குறித்து பள்ளியின் செயலர் நந்தகோபாலன் மற்றும் பள்ளியின் முதல்வர் காயத்ரி ஆகியோர் கூறுகையில், பிஎஸ்ஜி மெட்ரிகுலேஷன் பள்ளி கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் மாணவர்களுக்கு கற்றல் திறன் மட்டுமின்றி உலக அரசியலையும் தெரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் மாணவர் தலைமை பொறுப்பாளர்களுக்கான தேர்தலாக நடைபெற்றது. மாணவர்கள் இடையே ஜனநாயக விழிப்புணர்வையும் தலைமைத்துவ பண்புகளையும் வளர்க்கும் நோக்கில் மாணவர் தலைமை பொறுப்பாளர்களுக்கான தேர்தலாக நடைபெற்றது. இத்தேர்தலில் பள்ளி மாணவர் தலைவர், துணை மாணவர் தலைவர், விளையாட்டுத்துறை ஒருங்கிணைப்பாளர், ஒழுக்க தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு முறையில் நடைபெற்றது. மாணவர்கள் ஆர்வத்துடனும் பொறுப்புணர்வுடனும் தங்களது வாக்குகளை பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் வெளிப்படையாகவும் ஒழுங்காகவும் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இந்நிகழ்வு மாணவர்கள் இடையே தலைமைத்துவம், பொறுப்புணர்வு, ஜனநாயக மதிப்பீடுகள் மற்றும் நல்ல குடிமை பண்புகளை வளர்க்கும் சிறந்த வாய்ப்பாக அமைந்தது என்று தெரிவித்தார். மேலும் தற்போது பதிவாகியுள்ள வாக்குப்பதிவுகள் வரும் திங்கட்கிழமை எண்ணப்பட்டு தற்பொழுது நடைபெற்ற பொறுப்புகளுக்கான பதவிகளில் மாணவர்கள் பதவி ஏற்பார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான சேர்க்கைகளும் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். I am Gayatri, Principal of PSG Matriculation School. நம்ம பள்ளியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் எலெக்ஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா 9 and 10 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற வகையில் தேர்தலை பற்றி அதாவது எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல், ஸ்போர்ட்ஸ் லீடர் இவங்களையெல்லாம் தேர்வு செய்கிறதுக்காக குழந்தைங்கள நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோட ஆர்வமாக அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். அதாவது லீடர்ஷிப்னா என்ன, வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்படி நம்ம ஹானஸ்டியாக இருக்கணும். ஸோ இது போல் நிறைய விஷயங்களை இன்னைக்கு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தேங்க்யூ. இந்த அவேர்னஸ் மாணவர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? குழந்தைங்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க ஸ்கூலில் ஒரு ஓட்டிங் சிஸ்டம் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து எல்லா வேலையும் இப்போ ஆசிரியர்களுடன் இணைந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நான் டீச்சர்ஸ்களுக்கு நன்றி சொல்லணும். ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வகுப்பு 4, 5, 6, 7, 8 எல்லா குழந்தைங்களுமே ஓட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் ஓட்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணிவிட்டு திங்கட்கிழமை காலையில் இதோட ஓட்டிங்கோடைய ரிசல்ட்டை நாங்கள் அறிவிச்சிடுவோம். மார்னிங் குழந்தைங்க ஆசிரியர்கிட்ட எப்போவுமே நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதாவது சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர்கிட்ட மட்டும்தான் கேட்கணுன்றது இல்லாமல் எல்லா ஆசிரியர்கள்கிட்டமே ஈவன் என்கிட்டையுமே அவங்களுடைய கொஸ்டின்ஸை முன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தேர்தல்னா என்ன, எதுக்கான இந்த தேர்தல், இதில் டெமோக்ரஸி அப்படின்னா என்னங்கிறத குழந்தைங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஸோ நம்மளே எல்லாரும் மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஓட்டிங் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தெளிவாக குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் ஏன் லீடர்ஸை தேர்ந்தெடுக்கிறோம், எப்படிப்பட்ட லீடர்ஸ் நமக்கு வேணும், ஸோ அவங்க எப்படி ஹானஸ்டியாக இருந்தால் எப்படி நம்ம நாட்டை பாதுகாத்துக்க முடியும், எல்லா வளர்ச்சியும் இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ குழந்தைங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நாங்களும் எதிர்பார்க்குறது அதுதான், குழந்தைங்க
நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்மளும் நம்மளுடைய நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கலாம்.